கரூர் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலை வழங்கியதில் தவறில்லை என்றாலும் அதற்கான விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தெரிவித்துள்ளார். தாம்பரம் அருகே நடைபெற்ற அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கத்தின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி கலந்து கொண்டு பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள் அரசு வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட வேலை வாய்ப்பை கரூர் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வேலை வாய்ப்புடன் ஒப்பிட முடியாது என கூறினார். தொடர்ந்து ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் மக்களின் வீடுகளை இடிப்பதை ஏற்க முடியாது என்றும் குடியிருப்போருக்கு பட்டா வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பொதுவாக இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள், எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விபத்துகள், சம்பவங்கள், அதற்கு நீங்கள் அரசு வேலை தருவதற்கு ஒரு நெறிமுறை கொண்டு வரணும். அரச வன்முறை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்டெர்லைட்டில் நடக்குது, அதெல்லாம் அரசு வன்முறை. அதில் நடக்கிறதுக்கு இயல்பாக கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் கட்டி வேணால் அரசுடைய வன்முறை. இது போன்ற விபத்துகள் அப்படிங்கிற விஷயங்கள் நடக்குன்னா அதுக்கு தனியான ஒரு நெறிமுறையை கொண்டு வந்தாங்கன்னா தான் சரியாக இருக்கும். அப்போ நெறிமுறையின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு கொடுப்பது என்பது வரவேற்புக்குரியது. அரசாங்கம் மக்களுக்கு தானே வேலை தரத்துக்கு வச்சுருக்கு, கொடுக்குற தப்பு கிடையாது. நாங்கள் எவிக்ஷன் தவறான ஒரு முன்னுதாரணம். இப்போ வசிக்கக்கூடிய நீண்டகாலம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா தர வேண்டிய அரசாங்கத்தோட கடமை. மக்கள் வசிக்கிறது தான் வர்றாங்க, வேற எங்கே போவாங்க? கொடுக்குற வீடுகள் தரமற்ற வீடுகளாக இருக்குது. அதனால் இங்கே ஆக்கிரமிப்பு என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லைங்கிறது அனகாபுத்தூரில் நிரூபணம் ஆச்சு. ஏன்னா எந்த ஆவணமும் அவங்கக்கிட்ட இல்லை. வழக்கறிஞர் சுபாஷ் இருக்கிறாரு, சர்வே ரிப்போர்ட் கேட்டார். இது ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறதுக்கு சர்வே இருக்கணும். அப்படி சர்வே ரிப்போர்ட்டே அவங்க சமர்ப்பிக்கவே இல்லை.